சேலம் அருகே தனியார் நிதி நிறுவன பின்புற ஜன்னலை உடைத்து 731 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்போம். ரியாஸ், சேலம் பகுதியில் உள்ள அந்த கெங்கவல்லியில் உள்ள நிதி நிறுவனத்தில் நடைபெற்றுள்ள அந்த கொள்ளை சம்பவம் குறித்து சொல்லுங்க ரியாஸ். வணக்கம் மகேஷ். அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த கெங்கவல்லி பகுதியை சுற்றி உள்ள வீரகனூர், கெடாவூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் தங்களுடைய அவசர தேவைக்காக நகைகளை அடகு வைத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த தனியார் நிறுவனத்துல கடந்த பல வருடங்களாக இந்த தனியார் நிறுவனம் இந்த கெங்கவல்லி பகுதியில செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அதாவது கடந்த சனிக்கிழமை அன்று கடையை சாத்தி விட்டு அங்க இருக்கிற ஊழியர்கள் பாதுகாப்பு பெட்டகத்து, அதாவது மூன்றடுக்கு பாதுகாப்பு, அதாவது மூன்றடுக்கு பூட்டுகள் போடப்பட்டிருக்கு அந்த கடைக்கு. அது போடப்பட்ட பிறகு அவர்கள் சாத்தி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஞாயிற்றுக்கிழமை என்பதால், ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை சுதந்திர தினம் மற்றும் அரசு விடுமுறை என்பதால் 2 நாட்கள் அந்த கடைக்கு விடுமுறை அறிவிச்சிருந்துச்சு. இதை தொடர்ந்து இன்று காலை ஒரு 9:30 மணி அளவுல ஊழியர்கள் கதவை திறந்து பார்த்திருக்காங்க. பார்க்கும்போது அந்த கதவுகள் தொடர்ந்து உட்பக்கம் போடப்பட்டிருக்க கதவுகள் உடச்சி இருந்தது, திறந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் அங்க இருக்கிற மேலாளர்கள் தகவல் தெரிவிச்சாங்க. மேலாளர்கள் மற்றும் அங்க இருக்கிற வங்கி, அதாவது இந்த தனியார் நிறுவனத்துடைய உயர் அதிகாரிகள் அங்க பார்த்தாங்க. பார்த்து ஒரு பின்புற ஜன்னல் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அந்த கெங்கவல்லி அந்த காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தாங்க. கெங்கவல்லி காவல் ஆய்வாளர் அங்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த விசாரணையில முதல் கட்டமாக 731 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நகை குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா அந்த பகுதியில சுற்றியும் சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தினை சேர்ந்த கூலி வேலைக்கு செல்பவர்கள் தான் அதிகம் நிறைந்த பகுதி அந்த பகுதி. அவர்கள் தான் அந்த நகைகள் அதிகமாக வச்சிருக்காங்க. இந்த 700 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அந்த சுற்றியுள்ள கிராமங்களை காட்டுத்தீ போல பரவியதை தொடர்ந்து அந்த பல்வேறு கிராம மக்கள் அந்த கடைகளுக்கு முன்பு தற்போது குவிஞ்சிருக்காங்க. இது பக்கம் வைக்கும்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் இது குறித்தான விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு நகைகள் லாக்கர்ல வச்சிருந்தாங்க, குறிப்பா அங்க பாதுகாப்புக்காக என்ன நடவடிக்கைகள் அவங்க மேற்கொண்டு இருந்தாங்க என்பது குறித்தான விசாரணைகள் அதிகாரிகள் தற்போது மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வெங்கடேஷ். நிச்சயமா ரியாஸ், அதே போல இந்த நிதி நிறுவனத்தில் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள ஏராளமானோர் நகைகளை அடகு வைத்துள்ளதாக சொல்லியிருக்கீங்க. அவங்க கடைக்கு முன்பாக குவிந்து வருவதாகவும் சொல்லியிருக்கீங்க. அவங்க இது குறித்து என்ன சொல்கிறார்கள்? அது தவிர கடை நிர்வாக தரப்புல அந்த அடகு வைத்தவர்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறதா? குறிப்பா இந்த கொள்ளை சம்பவம் அந்த நகைக்கடை தரப்புல இருந்து அந்த அடகுக்கடை தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. குறிப்பா அவர்கள் காவல் நிலையத்தில் காவல்துறையை மட்டுமே பேசி வருகின்றனர். தற்போது அந்த கடையை சுற்றியுள்ள முழுவதுமாக சட்டங்கள் அடைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற அதாவது ஊழியர்களையும் நாம் எங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்களும் வெளியே வரவில்லை. தொடர்ந்து அந்த இது குறித்து அந்த கிராம மக்கள் மிகப்பெரிய ஒரு சுகத்துல மூழ்கி இருக்காங்க. ஏற்கனவே இது போன்ற நிறைய நகைக்கடைகள்ல கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்கள் அந்த கிராம மக்கள் அறிஞ்சிருக்காங்க. தெளிவு அவங்களுக்கு நகை கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு அச்சத்திலே இருக்காங்க. அவங்களுடைய அவசர தேவைக்காக சிறுக அவங்க வீட்டுல வச்சிருக்கிற நகைகளை அவங்க அடகு வச்சு பணத்தை வாங்கியிருக்காங்க. தற்போது அந்த நகைகளும் தற்போது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு சொல்லலாம். தற்போது அதாவது காவல்துறை கண்காணிப்பாளர் பாரி இது குறித்து விசாரணை நடத்துவதற்காக சேலத்திலிருந்து தற்போது கெங்கவல்லி பகுதிக்கு விரைந்து வந்துட்டு இருக்காரு. மேலும் தடவியல் நிபுணர்களும் அந்த இடத்துக்கு தற்போது சோதனைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த கொள்ளையர்கள் சாதுரியமாக தப்பிக்கணுங்கிறதுக்காக அந்த பின்புற ஜன்னலை உடைச்சி அதை சுற்றி மிளகாப்பொடி தூவி இருக்காங்க. குறிப்பா மோப்பநாய் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்காக ரொம்ப சாதாரணமாக செயல்பட்டிருக்கவே சொல்லலாம். வெங்கடேஷ், கடைக்குள்ள ஏதாவது சிசிடிவி கேமரா இருந்ததா? அந்த சிசிடிவி கேமரால கொள்ளையர்கள் குறித்து ஏதாவது காட்சி பதிவாகி இருக்கிறதா? அது குறித்து காவல் துறை தரப்புல இருந்து ஏதாவது ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறதா? குறிப்பா வெங்கடேஷ், அதாவது இந்த நகை உரிமை கடை இந்த அடகு கடையில சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. குறிப்பா கடையின் முன்புறம் மற்றும் பின்புறங்கள்ல சிசிடிவி கேமரா இல்ல. குறிப்பா கடையின் உட்பகுதியில சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி கேமரால இந்த கொள்ளை குறித்தான பதிவுகள் பதிவாகி இருக்கும் சொல்லி காவல்துறை தரப்புல கூறப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த சிசிடிவி கேமராவை ஏதோ சேதப்படுத்தினாங்களா, ஏதாவது பண்ணிருக்காங்க குறித்த தகவல் எதுவுமே இல்லாம அந்த கடைக்குள்ள உள்ள இருக்கிறதால எங்களால அது குறித்தான தகவல் முழுமையா எங்களால தர முடியல. இந்த
தொடர்ந்து வந்து காவல்துறை விசாரணை வந்து தீவிரமா நடத்தி வந்துட்டு இருக்காங்க. முதற்கட்டமா காவல்துறை தரப்புல இருந்து தற்போது நம்ம பேசிய போது 731 சவரன் நகைகள்ல வந்து 200 சவரன் நகைகள் வந்து அங்கேயே இருப்பதாகவும் 500 சவரன் மட்டுமே கொள்ளையடிக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் ஊழியர்கள் தரப்பில் வந்து 731 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு மேலாக இந்த கெங்கவல்லி இந்த தனியார் நிறுவனத்துக்கு மிக அருகிலேயே வந்து காவல் நிலையம் வந்து இருந்திருக்கு. இந்த காவல் நிலையம் அருகாமையிலேயே இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துணிகர சம்பவம் நடைபெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம் வெங்கடேஷ். சும்மா அவங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.